தமிழகத்தில் தொடர்கதையாகி வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் தனக்குத்தானே கண்டனம் தெரிவித்து தப்பிக்க நினைக்கும் பொம்மை முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் தொடர்கதையாகி வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் தனக்குத்தானே கண்டனம் தெரிவித்து தப்பிக்க நினைக்கும் பொம்மை முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். கண்டிப்பாக சையது, தமிழகத்தில் தொடர்கதியாகி வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் தனக்குத்தானே கண்டனம் தெரிவித்து தப்பிக்க நினைக்கும் பொம்மை முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற நாள் முதலே தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குழிதோண்டி புதைக்கப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் தொடரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் குறித்தும் பெருகி வரக்கூடிய போதைப் பொருள் புழக்கம் குறித்தும் அறிக்கைகள் வாயிலாகவும் ஊடக பேட்டிகள் வாயிலாகவும் சட்டமன்றத்திலும் தொடர்ச்சியாக தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி வந்தும் இதுவரை விடியா திமுக அரசின் காவல்துறை எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். நாள்தோறும் செய்தித்தாள்களில் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் குறித்து செய்திகளே அலங்கரித்த வண்ணம் உள்ளன. தினசரி நாளிதழ்களை படியுங்கள் என்று ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்யும் இந்த விடியா திமுக அரசினுடைய பொம்மை முதலமைச்சர் தங்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலி தவிர்த்து எந்த நாளிதழையும் படிப்பதாக தெரியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். படித்திருந்தால் தனது அலங்கோல விடியா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சவக்குழியில் இருப்பதை நிச்சயம் உணர்ந்திருப்பார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த வாரம் நிகழ்ந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளில் முக்கியமான சிலவற்றை நான் சுட்டிக்காட்ட விளைவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகில் உள்ள கல்லுக்குழி கிராமத்தில் முதியோர் பெண், 15 வயது சிறுமி, 12 வயது சிறுவன் என்று கூட பாராமல் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டு அவர்களுடைய வீட்டில் இருந்த நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம், அதே போன்று சேலம் மாவட்டம் நங்கவல்லி அருகே சானாரப்பட்டி பகுதியில் தனியாக இருந்த பெண் கொடூரமாக கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டு 10 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம், திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் மர்ம நபர் தன்னை தாக்குவதற்கான அச்சமான சூழ்நிலை இருப்பதாக தொடர்ச்சியாக காவல்துறையிடம் முறையிட்டும் தாக்குதலுக்கு 4 மணி நேரங்களுக்கு முன்பே தெரிவித்தும் பாதுகாப்பு கேட்டும் காவல்துறை மெத்தன போக்கோடு இருந்ததன் விளைவாக கொலைவெறி தாக்குதல் அரங்கேற்றப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே முதியவர் கை துண்டு துண்டாக வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் மூதாட்டி ஒருவர் மீது கொடூரமான முறையில் தலையில் கல்லை போட்டு படுகொலை செய்யப்பட்டு நகை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமன்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்த கொள்ளைகளுடைய ஊடுருவலும் குற்றச் செயல்களும் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாக செய்திகள் வந்த வண்ணம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதே போன்று தொடர் நிகழ்வுகளால் தமிழக மக்களின் அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருப்பதோடு சொன்னால் அது மிகையாகாது என்றும் இன்றைக்கு பொதுமக்கள் வெளியில் நடமாட அச்சப்படுகின்ற ஒரு அவலநிலை ஏற்பட்டிருப்பதாகவும், குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள், பொதுமக்கள், பத்திரிகையாளர்கள், அரசு ஊழியர்கள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவி வருவதாகவும் அவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற குற்றச் செயல்கள் அதிகரிக்க கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் ஒரு முக்கியமான காரணமாக அமைவதாக தெரிவித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர், தமிழகத்தில் அதிகரிக்கும் போதைப் பொருள் புழக்கம் குறித்து நான் தொடர்ச்சியாக எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றேன் என்பதாலேயே போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கு ஆபரேஷன் கஞ்சா ஆரம்பித்ததாக சொன்ன தமிழக காவல்துறை டிஜிபி 2O 3O 4O என ஓ மட்டுமே போட்டாரே தவிர போதைப்பொருள் புழக்கத்தை குறைந்ததாக தெரியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். தனது தலைமையிலான கழக அரசு இருந்தபோது குற்றச் செயல்களில் ஈடுபட நினைக்கவே அச்சப்படக்கூடிய வகையில் மாண்புமிகு அம்மாவுடைய வழியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக காத்து தமிழக காவல்துறை இந்த விடியா திமுக ஆட்சியில் சட்டவிரோதிகள் எந்தவித அச்சமோ தயக்கமோ சட்ட நடவடிக்கைகள் மீது பயமோ இன்றி குற்றச் செயல்களில் ஈடுபட பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போல கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதும் வருத்தத்திற்குரியதாக இருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார். இது கடும் கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடிய கண்காணிப்பில் இருக்கும். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், மறுபடியும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் என்று கேமராவுக்கு முன்னால் சினிமா வசனம் போல் பேசிய திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் செய்த முதல் வேலை சட்டம் ஒழுங்கை, அதாவது அதை வீட்டுக்கு அனுப்பியது போல செய்திருப்பதாக என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்.
பத்திரிகையாளர் ஒருவர் காவல்துறையினுடைய அலட்சிய போக்கு காரணமாக மர்ம நபர்களால் கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாகி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதனை ஒரு சிறப்பு நிகழ்வாக கருதி நிதியளிப்பதாக வினோதமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு விந்தையான கேலிக்கூத்தான அறிக்கை யாரும் இதுவரை வெளியிட்டதில்லை என்றும், அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ள திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையுடைய அலட்சிய போக்கையும் தன்னுடைய நிர்வாக திறமையினையும் ஒப்புக்கொள்ள மனமில்லாமல் தப்பித்துக் கொள்ள தனக்குத்தானே கண்டனம் வேறு தெரிவித்துக் கொள்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, ஸ்ரீ ஸ்டாலின் அவர்களே, அது கண்ணாடி. இது கண்ணாடியை பார்த்து தனக்குத்தானே நம்பர் 1 முதலமைச்சர் என்று சொல்லிக் கொள்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். அவரது இந்த கூற்றை இந்த நூற்றாண்டு ஆகச்சிறந்த நகைச்சுவையாகவே நான் கருதுகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர் எதிலெல்லாம் நம்பர் 1 என்பதை மீண்டும் மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்த விளைவதாக குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கடன் வாங்குவதில் நம்பர் 1 முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் நம்பர் 1 முதலமைச்சர், தமிழகத்தின் மோசமான முதலமைச்சர் பட்டியலில் முதன்மையான முதலமைச்சர், இது மட்டுமல்லாமல் எதிர்வரும் தேர்தல்களில் அதிகமாக தோல்வியுற்ற தொகுதிகளில் பட்டியலில் நம்பர் 1 இடத்தை பிடிக்கப் போகிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இனியும் இந்த பொம்மை முதலமைச்சரை நம்பி எந்த பயனும் இல்லை என்றும் தெளிவாக தெரிந்துவிட்டதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் தமிழக காவல்துறை அதிகாரிகளிடம் கீழே குறிப்பிட்டுள்ளவர்களை உடனடியாக செயல்படுத்த வலியுறுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் வண்ணம் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை தாமதமின்றி உடனடியாக கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். 24 மணி நேரமும் காவல்துறை ரோந்து மேற்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு சிறப்பு அம்மா பெட்ரோல் வாகனங்களை அதிகரித்து பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். உதவி நாடி காவல்துறை அணுகும் மக்களிடம் கவனத்துடன் அவர்களது பிரச்சனைகளை கேட்டறிந்து எந்தவித தாமதமுமின்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்தில் தொடரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை தடுக்கும் பொருட்டு மேற்கூறிய நடவடிக்கைகளை செயல்படுத்தி இனி இதுபோன்ற சம்பவங்கள் நிகழா வண்ணம் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து தமிழக மக்களை காக்க உன்னத பணிகளை மேற்கொள்ளுமாறு தமிழக காவல்துறை அதிகாரிகளை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சையத்.